ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இன்புட்டு அதேமாதிரி சுவிட்சோட வேல்யூ ரீட் பண்ணி ஐஓடி பேஜில் அப்டேட் பண்ணுறது. அதேமாதிரி ஐஓடி பேஜில் வந்து ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகணும், இங்கே இன்பில்டாக இருக்க எல்இடி வந்து ஆன் ஆகணும். இதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லேபிள் யூஸ் பண்ணணும். நம்மளோட டிஸ்பிளே லேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அந்த லேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ எவ்வளோ லெவல் வந்து வாட்டர் இருக்குது. இப்போ ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த டேங்கில் வந்து எவ்வளோ தண்ணி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்டிமேட் பண்ணுறோம்ல. அதே மாதிரி ஒரு லெவல் இண்டிகேட்டர் வந்து நம்ம எங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ அதே லேபிளில் ரைட் சைடாக இல்லை ஹரிசாண்டலா வெர்டிக்கலா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், ஒரு லேபிள் வந்து மானிட்டர் பண்ண முடியும். அந்த லேபிள் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் பிளிங்க் பிரிண்ட் சீரியல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோக்கான இது கோடிங் தான். ஓகே, கவுண்ட் பண்ணுற மாதிரி தான். ஒரு வேரியபிள் வந்து கவுண்ட் பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கான பிளிங்க் ஐஓடியில் வந்து எப்படி நம்ம வந்து அந்த லேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது, ஓகே இப்போ லெவலில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1. அதே மாதிரி பிளிங்க் வெர்ச்சுவல் லைட்டில் V0 வந்து என்ன பண்ணு கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து என்ன பண்ணோம், நம்பர் இன்புட் வந்துச்சு அப்போனா அதுலேருந்து ஒரு எல்இடி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், அதுக்கான கோடிங் பார்த்தோம். கவுண்டிங்கான கோடிங் வந்து அப்லோட் பண்ணல. இப்போ அதான் என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்போ கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் ஆகுது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அது வந்து நம்ம பிளிங்க் பேஜுக்கு போகலாம். இது கோடிங் வந்து அப்லோட் ஆகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோடய பிளிங்க் பேஜுக்கு வந்துட்டு இது நம்பர் இன்புட்னு இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுறேன், எடிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறேன், இந்த வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு அதே மாதிரி எனக்கு இருக்க டேட்டா ஸ்ட்ரீம் என்ன பண்ணணும், வந்து டெலிட் பண்ணணும்ல. அப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரீம் டெலிட் பண்ணுறதுக்கு இதை வந்து சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய டெவலப்பர் ஜோனுக்கு போயிடலாம். டெவலப்பர் ஜோனுக்கு போயிட்டு அதில் டிராஃபிக் லைட், அதில் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து சுவிட்சுன்னு இருக்கா, இந்த சுவிட்சை வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணுறேன். ஓகே, டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டு நியூ டேட்டா ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத என்ன பண்ணி கொடுத்துட்டு வெர்ச்சுவல் பின் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து V0 அப்படின்னு இருக்குது, இன்டீஜர் அப்படின்னு. அதை என்ன பண்ணுறேன், நேம் மட்டும் கவுண்ட் அப்படின்னு நான் மாற்றுறேன். ஓகே, COUND. ஓகே, கவுண்ட்னு கொடுத்துட்டு இதில் மினிமம் வேல்யூனா மேக்ஸிமம் வேல்யூனா, மினிமம் வேல்யூ வந்து 0 தான், மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன பண்ணலாம் 10,000 அப்படின்னு வைக்கலாம், இல்லை 1 lakh கூட வைக்கலாம். நான் இப்போ வந்து 1 lakh வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. இதை வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அடுத்து என்ன பண்ணுறேன், கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இது வந்து என்ன பண்ணுறேன், சேவ் அண்ட் அப்ளைன்னு கொடுத்தாங்க. சேவ் அண்ட் அப்ளைன்னு கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இடையே வெப் டாஷ்போர்டு கிளிக் பண்ணி உள்ளே போயிடறேன். கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு இதில் எடிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரேன். ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த லேபிள் எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸில் ஐக்கான கிளிக் பண்ணி சூஸ் டேட்டா ஸ்ட்ரீம், இதில் வந்து நம்ம கவுண்ட்டுங்க கிளிக் பண்ணிட்டு V0 டேட்டா ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு சேஞ்ச் கலர் பேஸ்ட் ஆன் வேல்யூ இதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த வேல்யூ வரையும் எந்த வேல்யூ கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 to 100. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் 0 to 300 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக வேணும்னா இந்த வாரத்தில் வரும், இல்லை உங்களுக்கு ஹரிசாண்டலாக வேணும்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து என்ன கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறேன், கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது வந்து பேக் கலர் பேஸ்ட் ஆன் வேல்யூ, இது நமக்கு வேண்டாம். அதனால் என்ன பண்ணுறேன், நான் நார்மலாக இந்த கலரில் மாற்றி விட்டேன். இல்லைனா ஒயிட் கலரில் நார்மல் ட்ரான்ஸ்லேட்டர்லேயும் நம்ம வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த லெவல் கலர் வந்து இங்கே இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட் கலரில் வந்து நான் அப்டேட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன், சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு எகைன் என்ன பண்ணுறேன், ஏன்னா சேவ் அண்ட் அப்ளை அப்படின்னு நான் கொடுத்தாரேன். இப்போ சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு அதே மாதிரி எகைன் என்னுடைய டிவைஸை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், என்னோட டிராஃபிக் லைட் அப்படிங்கிறதுக்கு போயிடுறேன். அப்போ ஏன்னா அது 74 75. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து கண்ட்ரோல் வந்து ரீசெட் பண்ணுற பாருங்க. ரீசெட் பண்ணேன் அப்படின்னா எகைன் என்ன ஆகும், 0 வந்து வேல்யூ அப்டேட் ஆகும் பாருங்க. இப்போ 0 வந்து அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகுது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, அப்போ அந்த ரெட் கலர் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 500 வரைக்கும் அப்டேட் ஆகும்னு சொன்னோம். அப்போ அந்த 500 வரைக்கும் என்ன ஆகும், இதே மாதிரி மெதுவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த லெவலில் வந்து என்ன பண்ணலாம், இது மாதிரி நம்ம வெர்டிக்கலாகவும் வைக்கலாம், ஹரிசாண்டலாகவும் வைக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த கலர்லேருந்து இந்த கலர் வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு கலர் வந்து மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், காட்ச் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கணும். அது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லா வீடியோஸ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எதுவும் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டேன். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே என்னன்னா நான் ப்ரீவியஸ் 2 வீடியோ உங்களுக்கு போட்டுருக்க பாருங்க. ஸ்டார்டிங்கில் சீரியல் டேட்டா அப்டேட் ஆகிறப்போ எப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது, ஹார்ட் பீட், ஆக்சிலமெண்ட்,
ஆக்சிஜன் சென்சார். அதே மாதிரி கவுண்ட் வந்து இந்த வேல்யூக்கு மேலே போயிருந்தா லிமிட் ரீச்டு. அந்த இதில் இருக்க ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நான் தனியாக வீடியோ பண்ணணும், இதை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ஸ்டெப்பு தான். அதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.